எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவ பிள்ளைகள், இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரியாகிய கர்த்தர். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் பரிகாரங்களை ஏற்றுக்கொண்டவர். இந்த பூமியிலே தேவ பிள்ளைகளே, பரிகாரங்களை ஏற்றுக்கொண்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷன் நல்ல சுக பலனோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தன்னுடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் வேதம் சொல்கிறது, என் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிற காரியத்தை கேட்டால், யா உனக்கு என்ன வேணும், நீ எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்லுவான், வாழ்நாள் முழுக்க நல்ல சுகபலனோடு கூட நான் வாழ்ந்தா போதையா, பணங்காசு கூட எனக்கு வேண்டாம், நல்ல சுகத்தோடு பலனோடு வியாதி இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நான் வாழ்ந்தான் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் இந்த வார்த்தையை அவர்கள் விரும்புவாங்க. நல்ல சுகபலனோடு கூட இருக்கணும்னு சொல்லி. தெய்வ பிள்ளையிலே வியாதி வந்தாலும் கூட, வியாதி பலகீனங்கள் வந்தாலும் கூட பரிகாரியாய் இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் தெய்வ பிள்ளைகளை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்தா அவன் சொல்லுவான், ஐயா நல்ல சுகமெல்லாம் இருக்குது, ஆண்டவர் நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எனக்கு கடன் பாரம் தான் பயங்கரமாக இருக்குது. கடன் பாரம் என்னை ஒவ்வொரு நாளும் நெருக்கி 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 அழுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பாரா? கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் எனக்கு பரிகாரியாய் அவர் வெளிப்பட்டு எனக்கு இதிலிருந்து வெளியே கொண்டு வருவாரா என்று அப்படி கேட்கிற மனிதர்களும் இந்த பூமியிலே உண்டு. இன்னொரு கூட்டத்தார் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, என் நல்ல சுகம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் இருக்கு, கடன் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கு, ஆனால் என் வீட்டில் நிம்மதி இல்லை, தூங்க முடியல, நிம்மதியாக வாழ முடியல, குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தோடு கூட இருக்க முடியல, கணவன் மனைவியாய் உட்கார்ந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நாங்கள் அமர்ந்திருக்க முடியலையே, நிம்மதி இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, துக்கம் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதே. இதற்கு ஆண்டவராகிய தேவன் பரிகாரியாயிருக்கிறவர் உதவி செய்வாரா என்று சொல்லி கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜனங்களும் உண்டு. தேவ பிள்ளைகளே, 3 நிலைகளிலே வியாதி வந்தாலும் கர்த்தர் பரிகாரிதான். கடன் பாரங்கள் உங்களை அழுத்தி பொருளாதார பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி கிடந்து அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே உங்களை கொண்டு வருகிறவர் பரிகாரியாய் கர்த்தர் தான். தேவ பிள்ளைகளை, நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடியவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. என ஆண்டவர் தான் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போது துக்கங்களை மாற்றுவார், சஞ்சலமும் தவிப்பையும் ஓடி போக பண்ணுவார், நித்திய மகிழ்ச்சியை உங்கள் சிரசின் மேல் அமர பண்ணுவார். எனவே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னும் பல காரியங்கள் உண்டு. நான் 3 காரியங்கள் எடுத்தேன். எவைகளிலெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் பரிகாரியாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், சரீரத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுகம், பலன், ஆரோக்கியம். தேவ பிள்ளையே, உங்களுடைய பொருளாதார காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாத நன்மைகள். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற அந்த நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத ஒரு நிலை, இவைகளில் இருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் பரிகாரியாக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால், இந்த வாக்குத்தத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சரீரத்தில் வியாதி வந்தா தெய்வ பிள்ளைகளை, அவனால் குடும்பத்துக்கு சரியாய் உழைக்க முடியாது, குடும்ப காரியங்களை செய்ய முடியாது. அதே நேரத்தில் தெய்வ பிள்ளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, கடன் பாரங்கள் வந்து விட்டால், அந்த கடன் சரீரத்தை பாதிக்கிறதை பார்க்கலாம், அந்த மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கும்.
வெளியில சிரித்து கொண்டிருப்பான், வெளியில சந்தோஷத்தோடு கூட இருப்பது போல மனைவி இடத்துல, பிள்ளைகளிடத்துல, உறவுகளிடத்துல சிரித்து கொண்டிருப்பான். அவனுடைய உள்ளத்துக்குள்ளத்தான் தெரியும் அந்த கடன் பாரத்தினுடைய அழுத்தம் என்ன அப்படின்னு. தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட கடன் பாரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரக்கூடியவர் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னேன், உங்கள் உள்ளத்துக்குள்ள துக்கம், வேதனை, கண்ணீர், கவலை இவைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் உங்களை அவர் விடுதலையாக்கி நடத்துவார். அல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால். இந்த வார்த்தை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிபந்தனைகளாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, சந்தோஷம். எகிப்தியருக்கு வியாதி வருமா? ஆனால் நமக்கு வராதான். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த வாக்கு தத்தத்தை ஒரு தேவப்பிள்ளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் வசனத்தினுடைய முன்பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை தேவ பிள்ளைகள் கவனமாய் கேட்கக்கூடிய ஒரு அனுபவம், அப்படி கவனமாய் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையோடு கூட கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தியை எங்கேயோ வைத்துக்கொண்டு நாம் இருந்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தோம் என்றால் அது பிரயோஜனப்படாது. தீப பிள்ளைகளே, நாங்கள் படிக்கிற காலத்தை செய்தி எடுக்கும்போது நான் படிக்கிற காலத்தை யோசித்து பார்த்தேன். 77வது வருஷம் அந்த 11th அந்த நாட்களில் எஸ்எஸ்எல்சினா 11th அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கிற அந்த நாட்களில் ஒரு 5-6 பையன் கூட சேர்ந்து உட்காந்துருப்பேன் நான். அந்த டீச்சர் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை பார்க்குறதுக்கு தாங்க ஊமை மாதிரி இருக்கிறான், ஆனால் சேட்டையெல்லாம் பயங்கரம் அப்படின்னு என்னை பற்றி அவங்க டீச்சர்ட்டை போட்டு கொடுப்பாங்க. அட்டி விழுவோம், வீட்டில் வந்தாலும் அட்டி, அங்கேயும் பார்த்தேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டீச்சர், ஒரு பிராமின் டீச்சர் பாவம்போடு இருப்பாங்க. அவங்க சயின்ஸ் டீச்சர், சயின்ஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே உட்காந்து நாங்கள் ஒரு நோட்டில் அப்படியே கிறுக்கி எழுதிக்கிட்டே இருப்போம். அவங்க கவனி கவனி கவனின்னு சொல்லிகிட்டே தான் பாடம் நடத்துவாங்க. ஒரு முறை இங்கே கீழே எழுதிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்துட்டோம். அவங்க கேட்டாங்க, இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, எழுந்திருக்கடா அப்படின்னாங்க. ஒருத்தன் எழுப்பி நின்று கேட்கக்கூட, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? டீச்சர் 1 2 3 4 5 6 7 அப்படி எழுதிட்டு இருக்கிறோம். சயின்ஸ் நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், நீ மேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறிய, என்னடா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் இந்த டீச்சர் இந்த ஒரு பீரியடில் எத்தனை முறை கவனி கவனி கவனின்னு சொல்கிறாங்கங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது தேவையா? கவனமாக கேட்க வேண்டிய பாடத்தை விட்டுட்டு அந்த டீச்சர் கவனி, அவங்க இயல்பாகவே சொல்லுவாங்க, கவனி கவனிம்பாங்க. எத்தனை முறை அந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு பீரியடில் கவனிங்கிறத சொல்கிறாங்கங்கிறது நோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு இல்லை 100 முறை, இல்லை 150 முறை இப்படி பேசிகிட்டு இருப்போம். படிக்க வேண்டிய காலத்தில் சரியாக அந்த டீச்சருடைய வார்த்தையை கேட்காதனால சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்கணும். படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலில் உட்கார்ந்து கவனமாய் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை கவனித்து கேட்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பாங்க, கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, ஏன் ஸ்டேட்டில் கூட ஃபஸ்ட்டாக வருவாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனமாய் கேட்டு, அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என்ன காரியத்தை நாம் செய்கிறோம்
என்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேணும். அவர்களுடைய கட்டளைகள், கற்பனைகள் இருக்கிறதே, அதற்கெல்லாம் நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இதை செய்யாத, செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, நியமங்கள் யாவையும் கை கொண்டால் என்று ஒரு வார்த்தை. இந்த நியமங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பார்க்கும்போது அது ஆணை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணை, கட்டளை. ஒரு கவர்மெண்ட்டு, இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா அதை சொல்லுவாங்க, ஐயோ இது ஜீவோங்க, கவர்மெண்ட் ஆர்டருங்க, அதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி அவங்க முற்படுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, அதுபோல கர்த்தர், இந்த பரலோக தேவன் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆணையை இந்த வேத புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளையும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும், அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும், அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கணும். நான்காவதாக, நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இந்த நாளையும் நீங்கள் செய்யணும், கர்த்தர் செய்ய மாட்டார். இந்த 4 காரியங்களையும் நீங்களும் நானும் தான் செய்யணும். இது நாளையும் நீங்களும் நானும் செய்தால் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை பின்பாக எழுதி வைத்திருக்கிறார். நான் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த எகிப்தியர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது, எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தெய்வ பிள்ளையே, எகிப்தியன் என்றால் அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிறவன், பிசாசுக்கு அடையாளமானவன். எகிப்தியன் என்பவன் உலகத்துக்கு அடையாளமானவன் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது, யாத்ராகமம் 1வது அதிகாரம் 13வது வேத வசனத்தில் எகிப்தியன் எப்படிப்பட்டவன் என்றால், இஸ்ரவேலை கொடுமையாய் வேலை வாங்குகிறவன், கொடுமைப்படுத்துகிறவன் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறவன் தான் எகிப்தியன். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது வேத வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே எகிப்தியனுடைய இன்னொரு சுபாவம் இருக்கிறது. அவன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. கொடுமையாய் நடத்துகிறவன் எகிப்தியன், இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கிறவன் எகிப்தியன். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 66வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வேத வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமேயானால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலின் புத்திரருடைய பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். 5வது வசனத்தை போடுங்க. இந்த வசனத்தில் பார்க்கும்போது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலின் புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த எகிப்துக்கு போனாங்க. எப்படி போனாங்க? பஞ்சம் பிழைக்க போனாங்க. பஞ்சம் பிழைக்க போகும்போது அவங்க அடிமை இல்லை, அடிமைகளா இந்த தேசத்துக்கு கடந்து போகவில்லை. யோசேப்பு பெரிய அதிபதியாய் இருக்கிறான். அந்த யோசேப்பு பெரிய அதிபதியாய் இருக்கக்கூடிய அவனுடைய தயவினாலே யோசேப்பினுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய குடும்பம், தன் தகப்பன் யாக்கோபு எல்லாரும் அந்த எகிப்துக்கு பஞ்சம் பிழைப்பதற்கு போகிற நேரத்தில் எகிப்தியர்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த ராஜா சொல்லுகிறான், உன் குடும்பத்தை, உன்னுடைய தகப்பன் குடும்பத்தை இந்த தேசத்தில் எங்கே செழுமையான இடமா இருக்கோ, உனக்கு எது வசதின்னு படுதோ அங்கே போய் குடியிருந்து வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். அவர்களும் அப்படி கடந்து போகிறாங்க. சுருக்கமாக சொன்னால், தெய்வ பிள்ளைகளே, இவர்கள் அந்த எகிப்துக்குள்ளே போகும்போது ராஜாவை போல போனாங்க. ராஜாவை போல நல்ல மதிப்பு மரியாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். ஆனால் இப்பொழுது இந்த 5வது வசனத்தில் வாசித்தோமே, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற என்று வார்த்தை இருக்கிறது அல்லவா? எப்போ இவங்க அடிமையாக்கப்பட்டார்கள்? தேவ பிள்ளைகளே, இவர்கள் இப்பொழுது அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது,
அந்த 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். 8வது வசனத்தையும் போட்டுருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்ன ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். தேவ பிள்ளைகளே, அடிமைகளாய் வைத்து அவர்களை வேதனைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் எகிப்தியர்கள். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நான் சொல்லட்டும், நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த உள்ளத்துக்குள்ளே நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இதே போலதான் இந்த பாவம் என்கிற எகிப்து, சத்துரு என்கிற இந்த எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்களும் நானும் சிக்கி கிடந்தோம். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை சிக்கி கொண்டிருந்த ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடு எப்படி அடையாளமிடப்பட்டதோ, அந்த வீடு விசேஷித்த வீடாய் காணப்பட்டதோ, அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினாலே உங்களை அடையாளமிட்டு உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்து இந்த பூமியில கர்த்தர் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் கொடுப்பேன் என்று சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். அதுபோல நீங்களும் நானும் பரம கானானாகிய பரலோக தேசத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்கிற எகிப்தின் ஊடாக. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி, தேவ பிள்ளைகளே, இது அன்றைக்கு எழுத்தின்படி இருக்கக்கூடிய எகிப்தியர்கள், எழுத்தின்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு அந்த பரம கானானை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த எகிப்தியனுடைய சுபாவம், இவனுடைய குணாதிசயம் என்னன்னு நமக்கு தெரியும். இவன் அடிமைப்படுத்துகிறவன், கொடுமையாய் வேலை வாங்குகிறவன், கொடுமைப்படுத்துகிறவன், அவர்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை எல்லாம் பறித்து கொள்ளுகிறவன், பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் தேவ பிள்ளையே நீ கை கொண்டால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு உன் குடும்பத்துக்கு வரப்பண்ணேன்.